Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? நடந்துக்கிட்டு இருக்கிற சூழலை பார்க்குறோம். வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விவேகத்தை பார்க்குறோம், அனுபவத்தை பார்க்குறோம், அமைச்சராகி இருக்கிறவர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்குறோம், முதலமைச்சருடைய ஆற்றலையும் திறமையையும் அவருடைய அனுபவத்தையும் பார்க்குறோம், நாடு இருக்கிற சூழலை பார்க்குறோம், பொருளாதார சூழலை பார்க்குறோம், இவருடைய வாக்குறுதிகளுடைய விதத்தை பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்குற போது இது ஆகாயத்தில் விட்ட பட்டம் எப்படி நூலருந்து திசை இல்லாமல் பறக்குமோ அதுபோல் இது ஆட்சி போய்விடும். ஆட்சி அமைச்சு 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் உள்ள விஷயத்தை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்களா? அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது பழமொழி போல வந்துடுச்சு. நாங்கள் பார்த்துட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், நடக்கும். அதிமுகவை சேர்ந்த 90% நிர்வாகிகள் தாவேகாவிற்கு வருவாரா அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. அதிமுகவும் தாவேகாவும் வேற வேற இல்லை, எல்லாம் ஒரே தாய் கட்சி. ஓஎஸ் மணியன் வருவார்னு சொன்னாரா இல்லையா? அப்படிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தொண்டனும், புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தொண்டனும், எடப்பாடியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தொண்டனும் அவர் நிலை மாறாத நிலை தடுமாறாத தொண்டனாக உறுதியாக ஆணியடித்தது போல இருக்கிறான் அதிமுக தொண்டன். இங்கே போகிறவன்லாம் வாரவன்லாம் யார்? என்ன மாதிரி அமைச்சராக இருந்தவன், என்ன மாதிரி மாவட்டத்தில் இருந்தவன், என்ன மாதிரி கொஞ்சம் ஏசி காரில் போனவன் தான் இன்றைக்கி இடம் மாறுகிறானே தவிர பணம் பார்த்தவர்கள் பதவி அனுபவித்தவர்கள் போகிறார்களே தவிர எதையும் எதிர்பார்க்காத தொண்டன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரட்டை இலை சின்னத்தில் ஆணியடித்ததை போல இருக்கிறான். அவனை ஒன்றும் செய்து விட முடியாது. அதிமுக மீண்டும் மிகப்பெரிய ஆலமரமாக தழைத்து வரும். கோடை காலத்தில் இலைகள் உதிரும், அது மரம் பட்டுவிட்டது என்று அர்த்தம் அல்ல. தளிர்விட்டு அருமையாக வளர்ச்சியையும் பெறும், குளிர்ச்சியையும் பெறும். அப்படிப்பட்டது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, நான் கடந்த முறை ஒரு நேர்காணலில் உங்களோட ஒரு கேள்வி கேட்டேன். திரு செங்கோட்டையனும் ஓபிஎஸும் அதிமுகவில் இருந்து போயிட்டாங்க, இதை எப்படி பார்க்குறீங்கன்னா? அதிமுகங்கிறது ஒரு ஆலமரம், இந்த 2 சின்ன சின்ன கிளைகள் விழுறதெல்லாம் பெருசே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் இல்லைல்ல, இப்போ ரீசன்ட் டேஸ்லேயே முன்னாள் அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு பதவிகளை வைத்து வந்த உறுப்பினர்களும் தாவேகாவின் பக்கம் போயிட்டே தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் சேர்றதுக்கு தான் ஃபஸ்ட்டெல்லாம் கியூவில் நிற்பாங்க, இப்போ வெளியில் போகிறதுக்கே வரிசையில் நிற்கிறதா சொல்கிறாங்க. அதாவது அதிமுகவிலிருந்து பலரும் போயிருக்கிறார்கள். எப்போ எல்லாம்? புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே இன்றைக்கி திமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்களில் நிரம்ப இருக்கிறவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். அதனால் அதிமுக கெட்டு போயில்லை. அதே போல் இன்றைக்கும் போயிருக்கிறார்கள். இந்த போயிருப்பது என்பது அதிமுகவுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதே தவிர இது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவது அல்ல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மாவட்ட செயலர் இருக்கிறார், அவர் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட செயலர் இருக்கிறார். அவர் அசைக்க முடியாது என்கிற நம்பிக்கையில் தொண்டர்களை மதிப்பதில்லை, தொண்டர்கள் வீட்டுக்கு போவதில்லை, நல்லது கெட்டதில்லை பங்கெடுத்து கொள்வதில்லை, தலைமையை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்று கருதி பலரும் கீழே இருக்கிற தொண்டர்களை மறந்து விட்டார்கள், விட்டு விட்டார்கள். இப்போ அந்த நிலை மாறுகிற பொழுது அங்கே இருக்கிற கட்சி தொண்டன், அப்பா இப்போ தாண்டா அதிமுகவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று வெடிக்கிறான், கொண்டாடுறான், சந்தோஷப்படுறான். இப்போ போட்டிருக்கிற மாவட்ட செயலருக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறான். ஆக அதிமுக உத்வேகம் அடைந்திருக்கிறதே தவிர, புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறதே தவிர, சத்தியமாக சொல்லுகிறேன், சேதாரம் என்பது கடுகளவும் கிடையாது. சில நபர்கள் போயிருக்கிறார்கள், அவ்வளோதான். அதிமுக என்பது பெருங்கடல். எங்கள் கிராமத்துலலாம் பூவரச மரம் இருக்கும், அது வச்ச இடத்துல இருந்து அது இஷ்டத்துக்கு கிளை போயிருக்கும், அதனால் ஒன்றும் பயன் கிடையாது. அதை மொட்டையாக வெட்டி விட்ருவாங்க, சுத்தமாக வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கு பிறகு கிளைகள் வெடிக்கும்,
கிளைகள் வெடித்து முளைச்சி போகும்போது நேராக போவோம், உயரமாக போகும், பருமனாக போகும், அருமையாக போகும். நூற்றுக்கணக்கான கிளை போத்துன்னு சொல்லுவோம் அதை. மரங்கள் நூற்றுக்கணக்கான மரங்கள் வரும். அப்படித்தான் அதிமுக இன்றைக்கு புது வலிமை பெற்றிருக்கிறது. இது யதார்த்தம். ஆனா இப்ப கள நிலவரம் அதான். இல்ல சார், இப்ப அதிமுகங்கிற ஒரு மரமே இல்லாம போயிருச்சுன்னு தான் சொல்றாங்க. தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு முதல்வர் விஜய் சொன்னாரு, இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் என்ன அறுதி பெரும்பான்மையை ஜெயிச்சுட்டாரா? எப்படியோ வில்ல சார், ஆட்சி அமைச்சிட்டாங்கல்ல. திமுக கூட்டணியிலேருந்து இரவல் போயிருக்கிற கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நாளைக்கு ஸ்டாலின் கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவுட்டு. இல்ல அதான் வந்தவங்க, அதனாலதான் அவர் வந்தவங்க, அதனாலதான் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்களை வைத்து ஆட்சியை நாமால் நடத்த முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வதோ என்று கருதிதான் எங்க ஆளுங்க வீட்டுக்கு வர்றார் முதலமைச்சர். அங்கே போய் மாலை போடுறாரு, துண்டு போடுறாரு, துண்டு வாங்கிக்கிறாரு, குதிரை பேரம் பேசுகிறாரு. இது அரசாது, இது அரசியலாது, அவரை போய் பெரிய தலைவருங்கிறீங்க. கூவத்தூர்லனா என்ன நடந்துச்சு? இப்ப அண்மையில பாண்டிச்சேரியில என்ன நடந்துச்சு? எங்க உறுப்பினர்களை நாங்க உட்கார வச்சு, நாங்க தங்க வச்சு பேசி அவங்கள வச்சிருக்கிறோம். அதுல என்ன தவறு? உங்க வீட்டு பிள்ளையா நாங்க தூக்கிட்டு போட்டோம்? இது ஒரு தவறான கருத்து. இது அரசியல்ல இது பேசவே கூடாது சார். உங்க வீட்டு பிள்ளை மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தானே? நம்பிக்கை இல்லாம இல்லை சார். அதாவது ஒரே நேரத்தில் வரணும், ஒரே நேரத்தில் போகணும், அதுக்காக நாங்கள் இருக்கிறோம். அதை நீங்கள் கேள்வி கேட்க ரைட்டே கிடையாது. அந்த கேள்வி கேட்க உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இப்போ நம்ம ஒரு 11 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு 10:30 மணிக்கு எல்லாரும் அவங்க வீட்டில இருந்தே வந்துடலாம்ல சார்? அதில் 1000 பிரச்சனைகள் இருக்கு. அது கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஓகே, தாவேகா குதிரை பேரம் நடத்தினதா சொல்றீங்க, திமுகவும் அதிமுகவும் யானை பேரம் நடத்தினாங்கன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. நிரூபிக்க முடியுமா? நாங்கள் சொல்கிறோம் எம்ஆர்சி நகருக்கு வந்தார் முதலமைச்சர்னு நிரூபிக்கிறோம். நீங்கள் சொல்கிறத நிரூபிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ 2 பேர் பேசிட்டு போகிறத நீங்கள் பேசக்கூடாது, தப்பு அது. அதுவும் ஆதவர்ஜுனாவுக்கு பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அவர் இல்லாத கட்சியை பாய்க்கு கிடையாது. எல்லாம் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ கடைசியாக தாவேகாவையும் முடிச்சுடுவார். அவர் பேசக்கூடாது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.